சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 27/7/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். வாங்கும். இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை திரையோதசி திதி மாலை 4:15 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை சதுர்த்தசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மூலம் நட்சத்திரம் பகல் 10:26 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வைத்ருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வைசிரா அப்படின்னு கொடுத்துருப்பா. இது என்ன வைசிரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் அந்த வைத்ருதி நாமயோகம் என்பது இருக்கிறது அல்லவா. இந்த நாளிலே வைத்ருதி சாத்தம் என்பதை செய்ய வேண்டும். அதாவது ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். ஷன்னவதின்னு சொல்லுவா. அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது என்பதுதான் அந்த வார்த்தைக்கான பொருள். இதுபோக இன்றைய தினம் வாஸ்து புருஷன் நித்திரை விடுதல் நாளாக அமைந்திருக்கிறது. ஆக இன்றைய தினம் பூமி பூஜை செய்வதற்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7:29 முதல் 7:59 வரை பூமி பூஜை செய்வதற்கு நல்ல நேரம். இதுல நமக்கு ஒரு சந்தேகம்ங்கிறது வரும். இன்னைக்கு திங்கட்கிழமையாச்சு, இன்னைக்கு காத்தால ராகு காலம் 7:09 போட்டிருக்குமே, இதுல ஒரு 7:29 7:59 வரைக்கும் பூமி பூஜை பண்ணலாம், நல்ல நேரம் சொல்றாரு. ராகு காலத்துல எப்படி பூமி பூஜை பண்றது அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் நமக்கு வரும். வாஸ்து புருஷன் நித்திரை விடுதலை பொறுத்தவரை ராகு காலம், யமகண்டம், இல்ல குளிகை, இல்லைன்னா நம்ம பரணி கிருத்திகை, அஷ்டமி நவமி, அமாவாசை, பிரதமை, இது போன்ற தோஷங்கள் எதையுமே பார்க்க முடியாது. அந்த நேரம் அந்த நாள்ல இப்ப ஆடி மாதம் 11ஆம் தேதி அப்படின்னு சொன்னா அது வாஸ்து புருஷம் நித்திரை விடுகின்ற நாள். அதுல பார்த்தோம்னா 2 நாளைக்கு நித்திரை விடுவான்னு சொல்லிப்பா. 2 நாளின்னு சொன்னா காலைல சூரிய உதயத்திலிருந்து ஒரு 48 நிமிஷம் கழிச்சோம். அதுல இருந்து ஒரு முதல் 3/4 மணி நேரத்தை விட்டுட்டு அடுத்த அரை மணி நேரத்தை தான் நம்ம பொதுவாக வீடு கட்டுறதுக்கு ஒரு பூமி பூஜை செய்யறதுக்கு நல்ல நேரம்னு வச்சிருப்பா. அந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டுமே தவிர இதுல ராகுகால யமகண்ட தோஷத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். இது போக இன்றைய தினம் ஐயா அப்துல் கலாம் அவர்களினுடைய நினைவு நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:56 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:33 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதியம் 12:15 முதல் 1:15 வரையிலும், மாலை 6 முதல் 7 வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:31 முதல் 9:05 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:40 முதல் மதியம் 12:15 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:50 முதல் 3:24 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:40 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:18 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா சந்தியா சிவகுமார் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கிரகப்பிரவேச நேரத்திலே பூஜை ஹோமங்கள்லாம் பண்றா இல்லையா, கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு ஹோமம் பூஜை எல்லாம் பண்றா இல்லையா, இதையெல்லாம் அவசியம் செய்ய வேண்டுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இது போக அவர் என்ன கேட்டிருக்காரு சொன்னா, என்னுடைய பிள்ளைகள் கேள்வி கேட்கிறார்கள், மற்ற மதத்தவர்கள் அல்ல மற்ற நாட்டினர் இவ்வாறு பூஜைகளை செய்கிறார்களா? அங்கெல்லாம் பார்த்தோன்னா கணபதி ஹோமம் பண்ணிட்டு இல்ல பசுமாடு உள்ள வரணும், கோ பூஜை பண்ணணும், பால் காய்ச்சணும், இப்படிலாம் சொல்லிட்டு வீடு கிரகப்பிரவேசம் பண்றா. ஜென்ரலா புதுசா ஒரு வீடு அவங்க பாட்டி போய் அவங்க குடியிருக்க ஆரம்பிச்சு இல்லையா, அந்த மாதிரி நாமும் செஞ்சா என்ன, நம்ம கிரகப்பிரவேச பூஜை எல்லாம் கண்டிப்பா பண்ணணுமா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் மனதிலே எந்த விதமான சந்தேகமும் இன்றி, சஞ்சலமும் இன்றி,
அவசியம் கிரகப்பிரவேசத்திற்குரிய அந்த பூஜைகளை செய்துதான் ஆக வேண்டும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. மற்ற மாற்றினர்லாம் பண்றாளா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கிருந்துதான் ஆரிஜின் அப்படிங்கிறதே துவங்கி இருக்கு. நம்ம இந்தியா அப்படின்னு வேர்ல்டு மேப் எடுத்து பார்த்தோம்னா, இந்த இந்தியாவை பார்த்தோம்னா மிகச் சரியாக பிரம்மஸ்தானத்திலே அமைந்திருக்கும். ஆக நம்முடைய இந்திய தேசம், அதாவது நம்ம பழம்பெரும் நாகரிகம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்திருப்போம். கிரேக்க நாகரிகமும் நம்முடைய இந்திய நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? இந்த இந்திய நாகரிகம் என்பதுதான் மிகவும் பழம்பெரும் நாகரிகங்களாக இருந்திருக்கின்றன. இந்த இரண்டு நாகரிகங்களிலுமே பார்த்தோம்னா இது போன்ற பூஜைகள், விசேஷமான சடங்குகள், இது அனைத்தையுமே வைத்திருக்கிறார்கள். இவர்கள் தான் முதல்ல இருந்து ஆராய்ச்சி செய்து இங்க இருக்கக்கூடிய மகர்ஷிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ச்சி பண்ணி இப்படித்தான் இருக்க வேண்டும், இதெல்லாம் ரூல் நமக்கு அப்படிங்கிற மாதிரி தனித்தனியா பிரிச்சு கொடுத்திருக்கா. ஆக நாம் அவற்றிலே எந்த விதமான ஆய்வும் செய்யாமல் கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும். ஏன் கிரகப்பிரவேசத்துல பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த பூமி தோஷம் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? பூமியில ஸ்தான தோஷம் என்பது இருக்கும். வீடு கட்டும் பொழுது அப்படின்னு எடுத்துட்டா கூட, ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு எடுத்துட்டா கூட, அந்த வீடு கட்டும் பொழுது நிறைய பணிகளை எல்லாம் மேற்கொண்டு இருப்பார்கள். அந்த மேஸ்திரி வேலை செஞ்சுட்டு இருப்பா, கொத்தனாரு, சித்தாளு இவங்களாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க தெரியுமா? அதே மாதிரி நம்ம இந்த கார்பெண்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆசாரிகள்லாம் வேலை பண்ணிட்டு இருப்பா. இவங்கெல்லாம் வேலை பார்க்கும்போது அவர்களையும் அறியாமல் ஏதோ சின்னதா அடிபடும், அந்த இடத்துல அந்த வீட்டுல ரத்தம்ங்கிறது சிந்தும், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஒரு சில அடிபடுற விஷயங்கள் அடிபடும் அப்படிங்கிறத சொல்ல வரல, ஏதோ ஒரு விஷயங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். தலையில இடிச்சுப்பா, இந்த மாதிரி ஒரு நிறைய, அதாவது ஒரு இடம் அப்படின்னு இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல ரெண்டு சக்திகளுமே இருக்கும். இந்த உலகத்தை பொறுத்தவரை அப்படின்னு சொன்னோம்னா பொதுவா நம்ம இப்படி எடுத்துக்கலாமே, இந்த லோகத்துல பார்த்தோம்னா பாசிட்டிவ் எனர்ஜி என்பதும் இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜி என்பதும் இருக்கத்தான் செய்யும். அதைத்தான் நெகட்டிவ் எனர்ஜி எப்படி குறிப்பிடுற, மற்ற மதத்தினரெல்லாம் பார்த்தோம்னா அதை சாத்தான்கள் என்ற பெயரிலே குறிப்பிடுகிறார்கள். நம்ம எப்படி சொல்றோம், பேட் செக்டார்ஸ், அதாவது தேவையற்ற ஒரு, எப்படி சொல்லலாம், நிறைய யோகினிகள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்போம் தெரியுமா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அவர்களுக்கு தேவையான அந்த பலிகள் என்பதை கொடுக்க வேண்டும். பலின்னு சொன்னா நம்ம பூசணிக்காயத்தான் பலியா கொடுக்கணும், நம்முடைய தர்மம்ங்கிறது சொல்றது. இந்த ஒரு சில பேர் பார்த்தோம்னா இந்த வீடு எல்லாம் பண்ணும்போது பார்த்தோம்னா முதல் நாள் நைட் நாங்க வாஸ்து தோஷம் பண்றோம், வாஸ்து சாந்தி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க பொம்மை கட்டி இழுக்கிறோம்னு சொல்லிட்டு இழுத்துட்டு, நான் கோழி இருக்கிறேன், ஆடை இருக்கிறேங்கிற மாதிரிலாம் செஞ்சு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரிஸ்லாம் ஆடு போன்ற மிருகங்களையே பலியாக கொடுப்பார்கள். ஆனா இந்த சாதாரணமா வீடுலாம் வரும்போது நாங்க கோழி அறுத்து பூஜை பண்றோங்கிற மாதிரிலாம் இந்த மேஸ்திரி சித்தாள்லாம் பண்ணிட்டு இருப்பா. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா இந்த மது பாட்டில்கள்லாம் வச்சு கூட நைவேத்தியம் பண்ணிட்டு அவ எடுத்துட்டு போயிடுவா. அதை அவ சாப்பிட்றதுக்காக எடுத்துட்டு போறாங்கிற மாதிரி நம்ம அதை தவறான ஒரு புரிதலோடு பார்க்க கூடாது. எப்படியாக இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய அந்த துர்தேவதைகளுக்கான, நம்முடைய மதம் எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த துர்தேவதைகளுக்கான பிராயசித்தங்களாக இவைகளை எல்லாம் செய்து அங்கிருந்து அவற்றை அகற்றிவிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பூஜைகளை செய்வார்கள். அதாவது ஒரு நல்ல தேவதை அப்படிங்கிறதும் இருக்கும், அதுக்கு ஈக்குவலா துர்தேவதைகளும் இருக்கும். துர்தேவதைகள் இருக்கும் பொழுது அவர்களுக்குரிய பிராயசித்தங்களை செய்து அவர்களை அங்கிருந்து அகற்றிவிட வேண்டியது. நான் இன்னிலிருந்து இந்த வீட்டுக்கு குடி வர போறேன், ஆக நீங்கள் எல்லோரும் உங்களுக்குரிய நான் பிராயச்சித்தங்களை எல்லாம் பண்றேன், உங்களுக்கான பலிகளை எல்லாம் நான் கொடுக்கிறேன், அவைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இங்கிருந்து அகன்று விடுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இதுல நமக்கு இப்படி கூட புரிஞ்சுக்கலாம், லா ஆஃப் கான்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவா தெரியுமா? தமிழ்ல ஆற்றல் மாறா கோட்பாடுன்னு சொல்லுவா. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்றிக்கொள்ளத்தான் முடியும் அப்படின்னு சொல்லுவா. இப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜின்னு சொன்னா, அதாவது ஒரு மின் ஆற்றலை நான் இயக்க ஆற்றலாக மாற்றுகிறேன்னு சொன்னா அதான் மோட்டார். ஃபேன் சுத்துறதாகட்டும், இல்ல கார் ஓடுறதாகட்டும், இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்துறோம் இல்லையா? அது போலத்தான் அங்க ஒரு நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது இருக்கும் பொழுது அவர்களுக்குரிய அந்த ஆகாரங்களை தந்து அங்கிருந்து அவர்களை அகற்றிவிட்டு அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரணும் இல்லையா? இதைத்தான் இந்த கிரகப்பிரவேச ஹோமங்கள், பூஜைகள் ஆகியவை செய்கின்றன. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவ் எனர்ஜிகளும் அங்கிருந்து அகன்றி விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முதல்ல பசுமாட்டினை உள்ளே அழைத்து வருகிறார்கள். இந்த பசுமாடு மிரளாம நல்லபடியா உள்ள வருது அப்படின்னு சொன்னாலே, அதாவது வரும் பொழுதே ஒரு மாதிரி நல்ல அழகா வரும். அது 33 தேவர்களும் அந்த பசுமாட்டில இருப்பார்கள் சொல்லுவா. ஆக அந்த பசுமாட்டினை பூஜை செய்து அந்த பசுமாடு வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த துர்தேவதைகள் எல்லாம் அகன்று விடுகின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அதே மாதிரிதான்
அந்த பசுமாட்டினுடைய பாலை காய்ச்சி விட்டு வீடு குடி போகும்போது கூட, சாதாரண ஒரு வாடகை வீட்டுக்கு போகும்போது கூட பசும் பாலைத்தான் அந்த வீட்டிலே காய்ச்சுவார்கள். நல்லபடியா காய்ச்சி வரும் பொழுதே சரி, இந்த வீட்டுல வந்து நமக்கு நல்லபடியா செல்வ வளம் என்பது பெருகும் என்ற நம்பிக்கையை நம்மவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதே மாதிரிதான் கணபதி ஹோமம்ங்கிறத பண்ணுவா, நவகிரக ஹோமம் பண்ணுவா, வாஸ்து ஹோமம் பண்ணுவா. இந்த வாஸ்து ஹோமம் பண்ணும் பொழுதே இந்திராதி அஷ்டதிக் பாலகர்கள் சொல்றா இல்லையா, இந்திரன் முதலான எண் திசை பாலகர்களுக்கு உரிய அந்த பிரீத்திகளை எல்லாம் செய்வார்கள். இப்படி இந்த குறிப்பிட்ட ஹோமங்களை செய்துதான், அந்த பூஜைகளை செய்துதான் கிரகப்பிரவேசத்தை செய்ய வேண்டும். இதற்காக அப்படின்னு சொன்னா, அந்த இடத்திலே இது நாள் வரை தங்கி இருந்த அந்த துர்தேவதைகளை எல்லாம் அகற்றிவிட வேண்டும். அகற்றிவிட வேண்டும் தான் சொன்னது, அழித்து விட வேண்டும் என்று சொல்லல. அந்த துர்தேவதைகளை நம்மால் நிச்சயமாக அழிக்க முடியாது. அவைகள் அந்த உலகத்திலே தான் இருந்து கொண்டிருக்கும். அவர்கிட்ட எப்படி நம்ம பிரார்த்தனை வச்சுப்போம்னா, உங்களுக்கான இடம் இதுவல்ல, நான் இன்னையிலேருந்து இந்த வீட்டுக்கு கொடுத்தன வரப்போறேன், அதனால இங்க இருக்கக்கூடிய அனைவரும் நீங்கள் உங்களுக்கான பிரீத்திகள் அத்தனையும் நான் செய்கிறேன், நீங்கள் இங்கிருந்து அகன்று விடுங்கள் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கிரக பிரவேசத்திலே நாம் செய்யக்கூடக்கூடிய அந்த பூஜைகள் ஹோமங்களுக்கான தாத்பரியம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.